ஹலோ எவ்ரிவான். சில சமயம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் சாம்பார் வேணான்னு பிளான் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட்டு சைவத்தில் மைண்ட் செட்டில் வந்து நிற்கிறது இந்த பருப்புருண்டை குழம்பு தான். இந்த பருப்புருண்டை மேக் பண்ணுறதுக்கு கூட்டுக்கடலை பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் 1-2 அரைச்சி எடுப்போம் இல்லைங்களா, வடைக்கு தட்டுறது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இட்லி சட்டியில் 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டீம் பண்ணால் போதும். ரொம்ப ஸ்டீம் பண்ணாதீங்க, கல் மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கிற ப்ராசஸ் மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் ஒன்று. எவ்ரி டைம் லீவுக்கு வரும்போதும் இதை வந்து கண்டிப்பாக கேட்பாரு. அதே மாதிரி என்னோட மெனுலையுமே கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியானது, எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும் இல்லைங்களா. மேலே வந்து சர்வ் பண்ணுறப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நிறைய பேர் வார மெனுவில் வந்து இன்றைக்கி என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்றப்ப இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட்டில் வரும். சரி நம்மளும் பருப்பு உருண்டை குழம்பு மேக் பண்ணலான்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.